ஒரு கிரகம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாகவே தான் சஞ்சரிக்கும் ராசியிலிருந்து முன்னோக்கி சென்றால் அது அதிசாரம். தான் சஞ்சரிக்கும் ராசியிலிருந்து பின்னோக்கி சென்றால் அது வக்கிரம் எனப்படும். குரு பகவானை பொறுத்தவரை அவர் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் முதல் 9ஆம் இடத்துக்கு வரும் வரையிலும், அதாவது சுமார் 120 நாட்கள் வக்கிரகதியில் சஞ்சரிக்கிறார். அதனால் குருவின் வக்கிர சஞ்சார காலத்தில் உங்கள் ராசிக்கு குரு பார்வை வாய்க்குமா, குரு அருள் கிடைக்குமா என்பதை பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் கடன்கள் சில அடைபடும். பழைய கடன் பிரச்சனைகளை சுமூகமாக பேசி முடிவுக்கு கொண்டு வருவீர்கள். வீண் செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்கள். ஆனாலும் சுப செலவுகள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் வீண் அவச்சொல்லுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் மற்றவர்களது விஷயத்தில் தலையிட வேண்டாம். பணிகளில் அதீத கவனம் செலுத்துவதன் மூலம் முன்னேற்றம் காணலாம். வியாபாரத்தில் பொறுமையான அணுகுமுறையால் வெற்றி பெறலாம். எதன் பொருட்டும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ தட்சணாமூர்த்தியை நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இறை அருளால் துயரங்கள் விலகும். சுப பலன்கள் அதிகரிக்கும்.